நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணணும், புரிஞ்சிட்டு பண்ணணும். சரியா? இப்போ சைக்கிள் ஓட்டுறோம், பெடல் என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? யாருக்கு தெரியாது? மொஹித் தெரியாதா? கற்றுக்கோ, தெரியாட்டி பரவாயில்ல, கற்றுக்கணும். ம் பிரேக் எங்கே இருக்குது, பெடல் எங்கே இருக்குது, ஹேண்ட்பார்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுவோம், ஓட்ட கற்றுக்குறோம். ஆமாம் தானே? பிரேக்குனா என்னன்னு தெரியல, அது எங்கே இருக்குன்னு தெரியலன்னா என்ன ஆகும், எங்கேயா போய் விழுந்துருவோம், அவ்வளோதான், கற்றுக்கவும் முடியாது. கரெக்டா? அப்போ நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் கவனி, என்னை கவனி, திரும்பி உட்காருங்க. எந்த வேலையை செஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். புரியலாம், தப்பு தப்பாக நடக்கும். ஓகேவா? ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறோம். கல்வி கல்வி பெறுகின்றோம், கல்வி பெறுகின்றோம். கல்வினா என்ன? இங்கிலீஷில் எஜுகேஷன் அப்படின்னா என்ன? என்னது அப்படின்னா? அப்படின்னா என்னன்னே தெரியாமல் பாருங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் 9 வருஷம் பண்ணியிருக்க, நீங்களாம் 8 வருஷம் 5 வருஷம் 5 வருஷம் 9 வருஷம் 8 வருஷம், நீ 7 வருஷம் அந்த வேலையை செஞ்சுருக்கோம். சைக்கிள்லாம் என்னன்னே தெரியாமல் ஓட்டினா என்ன ஆகும்? நமக்கும் ஆபத்து, அடுத்தவனுக்கு ஆபத்து. அப்போ படிப்புனா என்னன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியாது? தப்பு தானே? அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். இதுவரைக்கும் நீ படித்த படிப்பு வேற, இனிமேலாக படிக்க போகிறது வேற. தெரிஞ்சுக்கிட்டு செய்ய போகிற. ஓகேவா? படிப்புனா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, சரியா தப்போ. அங்கே வார்த்தை இருக்குது சார், அதை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை ஒரு பேப்பரில் எழுதணும் சார். மந்திரம் ஓதுவோம் சார். அது என்ன சார் மந்திரம் ஓதுறது? அதான் மனப்பாடம் பண்ணி எழுதுறது, அது மந்திரம் ஓதுறது. அதுக்கு பேர் மந்திரம். அர்த்தம் தெரியுமா? கோயிலில் மந்திரம் ஓதுறாங்களா, எதுக்காவது அர்த்தம் தெரியுமா? ஒப்பிப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவனுக்கும் புரியாது, நமக்கும் தெரியாது. அந்த வேலையை தான் செய்கிறோம். சரியா? படிப்புனா என்ன சார் அப்படின்னா, நமக்குள்ள நடக்கிறது, நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. கோகுல்ராஜ் சேர்ந்து வா. நமக்குள்ளே நடக்கிறது, நம்மளை சுற்றியில் நடக்கிறது என்ன பண்ணுறது, புரிஞ்சிக்கிறது. எதுக்கு புரிஞ்சிக்கணும்? இப்போ எப்படி சைக்கிள் இதை புரிஞ்சுக்கிட்டோமா, சைக்கிளை அதுதான் படிப்பு. சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டனா தான் என்ன ஆகும், கரெக்டாக ஓட்டுவேன். எவனோ குறுக்க வந்துட்டானா பிரேக் அடிப்பேன். சரளையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், பிரேக் அடிச்சுன்னா என்ன ஆகும், வலிக்கு விழுந்துடும். அப்போ சரளையாக இருக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டேன், பிரேக் அடிக்க மாட்டேன். அப்போ சைக்கிளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீனாக்கா எப்போ எதை யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்குவேன், எப்போ எதுலேருந்து ஒதுங்கி இருக்கணுமோ ஒதுங்கியிருப்போம். அது மாதிரி நமக்குள்ளே நடக்கிறது, நம்மளை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறது தான் என்னது, கல்வி. எதுக்காக? நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக. நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக நம்மளை சுற்றியில் நடக்கிறத, நமக்குள்ளே நடக்கிறத புரிஞ்சுக்கிறது தான் என்னது, கல்வி. சோறு எதுக்கு சாப்பிட்றோம் தெரியாது. அதனால தான் காலைல 3 பேர் சாப்பிடல. பசிக்குது சாப்பிட்றோம் சார், அதில் என்னென்ன இருக்கணும் எதுவும் தெரியாது. அதனால தான் டிவியில் காட்டுறதெல்லாம் வாங்கி திங்கிறோம். ட்ரெஸ் எதுக்கு பண்ணுறோம்? அதனால தான் டிவியில் சினிமாக்காரனுங்க என்னென்னலாம் ட்ரெஸ் போடுறாங்களோ அது மாதிரி போட்டுவிட்டு சுற்றுறோம். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஏதாவது புரிஞ்சு பண்ணுறோம்? அப்படி இருக்கக்கூடாது. ஏன் சாப்பிட்றோம், அதில் என்னென்னலாம் இருக்கணும், ஏன் ட்ரெஸ் பண்ணுறோம், அது எப்படி ட்ரெஸ் பண்ணணும். சார் இதெல்லாம் அங்கே இல்லை சார், எல்லாமே புக்கில் இருக்குது. சாப்பாட்டில் என்னென்ன இருக்கணும் எங்கே இருக்குது, எதில் படிக்கிறீங்க? புக்கில் தான். எங்கே, எந்த சப்ஜெக்டில்? சயின்ஸில். கரெக்டா? ஏன் கை கழுவு சொல்கிறாங்க?
ஆ நுண்ணுயிர்கள்லாம் நம்ம மட்டும் இந்த உலகத்தில் கிடையாது. நிறைய நுண்ணுயிர், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் நம்மளை சுற்றிலும் சுற்றிக்கிட்டு இருக்கு. கையிலலாம் ஒட்டி இருக்கும். கையை மோந்து பாரு, சோப்பு போட்டு கழுவி இருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு மோந்து பாரு நாத்தடிக்கும். ஏன் நாத்தடிக்குது? அந்த பாக்டீரியா ஃபங்கையெல்லாம் நம்ம கையில் உட்காந்து நம்ம கையில் சாப்பிட்டுட்டு நம்ம கையில் என்ன பண்ணிடும், அதோட கழிவெல்லாம் போட்டுரும். அப்படியே போய் சாப்பிட்டா என்ன ஆகும்? அது நம்ம சாப்பாட்டு உள்ளே போய் நம்ம உடம்பு நிறையா அது மாதிரி பாக்டீரியா மாதிரியான செல்களால் ஆனது தான் நம்ம உடம்பு. அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள கொல்லுவாங்க. அப்போ வர்றது என்னது? காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அந்த பாக்டீரியாவை நம்ம ஒதுக்கணும். அதுக்கு தான் கையை கழுவிட்டு போய் சாப்பிடணும். எதை பண்ணாலும் ஏன் செய்கிறோன்னு தெரிஞ்சு பண்ணணும். எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், அப்படியே எதுக்கூடாது. ஏன் பாட்டி, ஏன் தாத்தா, ஏன் அங்கப்பான்னு கேட்கணும். சரியா? அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அவங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான பதில் புக்கில் இருக்கும். சரியா? தெரியலன்னு விட்டுரு, அவங்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது. சொல்லுவாங்க நல்லது சத்து கிடைக்குமாங்க, சத்துனா என்ன சத்து அவங்களுக்கு தெரியாது, புக்கில் இருக்கும். அதான் புக்கில் இருக்கும். சரியா? அப்போது நம்மளை சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை தான் எதில் வச்சுருக்காங்க? புத்தகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை படிக்க படிக்க இது நம்ம லைஃபுக்கு எங்கே தேவை, இது நம்ம லைஃபுக்கு நல்லதா கெட்டதா, நல்லதுன்னா அதை ஃபாலோ பண்ணணும், நீ தான் டிசைட் பண்ணணும். கெட்டதுன்னா என்ன பண்ணணும், அதுலேருந்து ஒதுங்கி இருக்கணும். கை கழுவுறது, குளிக்கிறது, எதுக்காக? கெட்டதுலேருந்து தள்ளி விலகி இருக்கிறதுக்கு. அது மாதிரி சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும், என்ன இருக்கணும் அந்த சாப்பாட்டில், இதெல்லாம் எங்கே இருக்குது? உயிரியலில் இருக்குது, அறிவியல். என்ன கலர் ட்ரெஸ் போடணும் நம்ம ஊரில், எல்லாமே எதில் இருக்கும்? அறிவியலில் இருக்கும், சயின்ஸில் இருக்கும். திரும்ப அதே தான், நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நலமாக வாழ்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். அதுக்கு பேர் தானே இது படிப்பு. ஓட்டு போடுறோம், எதுக்குன்னே தெரியாது ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுறாங்களா? எதுக்குடா ஓட்டு போட்டால் தெரியாது. யாருக்குடா ஓட்டு போடுறது தெரியாது. அரசாங்கம்னா என்ன தெரியாது. சிஎம்னா என்ன தெரியாது. கேட்டால் என் நடிகண்டா, எங்கள் அக்காவுக்கு பிடிச்சி வர்றான், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி வர்றான்னு ஓட்டு போட்டுட்ருக்கோம். அப்படிதானே ஓட்டு போடுறாங்க. அதுவும் எதில் இருக்கும்? குடிமையில் இருக்கும். அரசாங்கம்னா என்ன, அரசாங்கம் என்னென்ன பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை யார் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறானோ அவனுக்கு தானே பண்ணணும் நம்ம ஓட்டு போடணும். அதேமாதிரி அப்பா அம்மா எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, காசுனா என்ன, எல்லாமே எங்கே இருக்கும்? பொருளியலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எங்கே இருந்து வந்தாங்க, எதில் இருக்கும்? வரலாறுல இருக்கும். எதுக்கு அதெல்லாம் கற்றுக்குறோம்? நம்ம லைஃபுக்கு சந்தோஷமாக வாழ்கிறது. ஆனால் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா, 9 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் லைஃபோட கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம் எங்கேயாவது? இல்லை. இனிமேல் அதை தான் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் எங்கேயோ யாரோ உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாங்க. அதை என்னவா பண்ணி வச்சுருக்காங்க? எழுத்தாக எழுதி வச்சுருக்காங்க. அந்த எழுத்தை நீ படிக்க படிக்க என்ன பண்ணணும், அந்த படமாக மாற்றணும். ஓ இது எங்கே இருக்குது நம்மளை சுற்றிலும், எதை நீ வார்த்தையாக இருந்தாலும் அதை என்னவா மாற்றணும், நீ படமாக மாற்றணும். புரிஞ்சு வச்சுக்கணும். தேர்வுனா என்ன, எக்ஸாம்னா என்ன, புத்தகத்தில் உள்ளத வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அங்கே வாந்தி எடுப்போம். வாந்தி கரெக்டாக எடுத்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன போடுவாங்க? அதுதான், அதுக்கு மார்க் போடுவாங்க. மார்க் வச்சுக்கிட்டு நெத்தியில் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். 10ஆவதுல இவ்வளோ மார்க் சார். அது பிரயோஜனம்? உனக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறது, அதானது தேர்வு. அப்போ நீ புத்தகத்தில் உள்ளதை படித்து புரிஞ்சுக்கணும். சரியா? எக்ஸாமில் அதெல்லாம் நீ புரிஞ்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. 100 கொஸ்டின் இருக்கா, 100 விஷயம் கற்றுருப்ப, எந்தெந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு 4 விஷயத்தை கேட்பாங்க. அதான் கேள்வி. அதுக்கு பதில் எங்கே இருந்து எழுதணும்?
நீ புரிஞ்சு வச்சிருந்தல்ல, அதுலேருந்து எழுதணும். இதுனா இதுதான் அப்படின்னு எழுதணும். என்ன கேள்வி கேட்குறானோ அந்த கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ இதுதான் கேட்குறாங்க, சொந்தமாக எழுதணும். இப்போ நான் சொன்னல காலையில் வந்து எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணீங்க, எழுதுங்க சொந்தமாக சொன்னால், அப்போ நீ சொந்தமாக என்ன பண்ணணும், வார்த்தைகளை போட்டு எழுத தெரியும். அதுதான் எஜுகேஷன். நீ புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த புரிஞ்சதை வச்சு கரெக்டாக எழுதிடுவேன். கரெக்டாக எழுதுனா என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆக போகிற. அது மட்டும் இல்லை, லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன். உன்னோட லைஃபு மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கும். எதை எடுத்தாலும் என்ன பண்ணுவேன், அறிவியல் பூர்வமாக, சாப்பாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸிங்கிலேருந்து நீ நடந்துக்கிற விஷயத்துலேருந்து எல்லாம் அறிவியல் பூர்வமாக இருக்கும். அப்போ நீ சந்தோஷமாக வாழலாம். எல்லாமே எதுக்காக, இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. மார்க் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டுக்காகலாம் கிடையாது. அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். லைஃபோட கம்பேர் பண்ணி அங்கே அதுதான் இருக்கும். அதை நான் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, லைஃபுக்கும் பயன்படுத்த போகிற. டீச்சரு கேட்டாக்க புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ண போகிற, அவ்வளோதான். பண்ணலாமா இனிமேல் அதை? அங்கே ஒரு விஷயத்த நீ உன்னோட லைஃபோட எங்கே இருக்குன்னு அந்த வார்த்தையை கம்பேர் பண்ணிட்டுனா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இது எங்கே லைஃப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லுவேன், மனப்பாடம் செய்ய மனப்படம். நீ எந்த வார்த்தையாக இருந்தாலும் படமாக மாற்றிடணும். கொஷின் கேட்பாங்க, அந்த படத்தை வச்சு நீ என்ன பண்ணணும், வார்த்தையே எழுதணும். இதுதான் இதுதான் அப்படின்னு எழுதணும். பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாற்றிடலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நீட்டெலாம் சும்மா ஜுஜிபி. உங்களுக்கு நீட்டு ஜேஇ அதெல்லாம் ஈஸி. கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றான்ல, அதில் 10th செத்து போயிடுறானுங்க. நீட்டு ஜேஇயே ஈஸினாக்கா 10th எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு. அதேமாரி கல்வியில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீ ஒரு விஷயம் கற்றுக்கிற அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். அங்கே வார்த்தை எழுதியிருக்கும், இது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேடணும். படிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது, கேள்வி கேட்குறது. வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எங்கே இருக்குது, ஏன் இது நடக்குது, இது ஏன் எப்படி நடக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கல படிப்பு என்பது படிப்பு இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் எக்கானமி. ஒரு படத்தில் ஒரு ஓதிக்கிட்டு இருப்பான் பாரு, அது என்னமா படம் போயிட்டு போகுது விடு, அதுக்கு பேர் படிப்பு இல்லை. சரியா? இந்தியானா என்ன, எக்கானமினா என்ன, கேள்வி கேட்கணும். சரியாம்மா? விஜய் ரசிகையான்னு? ஆமாவா, சரி அழுகாத விட்டுரு. நான் புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். சரி, அப்புறம் பார்ப்போம். சினிமா கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்தியானா என்ன, நம்ம நாடு எங்கே இருக்கு, ஆசியா கண்டம் எங்கே இருக்கு, பூமியில் இருக்கு. பூமி எங்கே இருக்கு, சரி சூரிய இதில். ஆமாம் வாங்குவோம். மோகித்து பார்க்க வந்தீங்களா? இந்த இருக்காரு. சரி, அடுத்தது சரிங்க. அதில் அச்சக்கோடு தீர்க்க கோடெல்லாம் தெரியுமா? மழை ஏன் பெய்யுது படிச்சிட்டிங்க, எல்லாருமே படித்து வந்துட்டோம். மழை பெய்யுதுல்ல, ஏன் மே மாதம் மட்டும் வெயில் அடிச்சுது? வட அரை கோலத்தில் இருக்கா, தென்னரை கோலத்தில் இருக்கா? எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. கூலாக இருந்தாலும் மழை வராது, வெயில் அடித்தாதான் மழை வரும். மழை பெய்யும். வெரி குட். பார்ப்போம். இதெல்லாமே தெரிஞ்சுக்க போகிற. பூமியில் எந்த இடத்துல இருக்குது இந்தியா, அந்த இடத்த பார்த்தோன்னா பூமியில் ஒரு நாடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வச்சு இந்த நாட்டில் இந்த மாதம் மழை பெய்யும், இந்த மாதம் வெயில் அடிக்குன்னு சொல்ல முடியும். உன் ஸ்கூல் புக்கு ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா. சரியா? எல்லாம் உன் புக்கில் இருக்குது. எல்லாம் நான் எங்கேயுமே வெளியிலேருந்து எடுக்க மாட்டேன். எல்லாம் எங்கே இருக்குது, புக்லேயே இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா, கற்றுக்கலாமா எல்லாத்தையும்? கதையாக புரிஞ்சிக்க போகிற, படமாக கற்றுக்க போகிற. நம்மளோட முக்கியமான தாரக மந்திரமே
மனப்பாடம் செய்ய மனப்படம் எழுதுங்க. உங்கள் நோட் எடுத்து ஒரு டியூஷன் நோட்டு போட்டுக்கோங்க நாளையிலேருந்து. ஸ்கூல் புக்கெலாம் தனியாக இருக்கட்டும். வெரி குட். மனப்பாடம் செய்ய மனப்படம் வேண்டும். அர்த்தம் புரியுதா என்னன்னு? புரியுதா? அர்த்தம் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். மனப்பாடம் செய்ய மனப்படம் வேண்டும். அதே மாதிரி கவனி, தெரியலன்னா என்கிட்ட வந்து கேட்கணும். சார் இது எப்படி எழுதுறதுன்னு தெரில, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, கேள்வி கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சினா கற்றுக்க முடியாது. மனப்பாடம் செய்ய, சொய்ய இல்லை செய்ய. இங்கிலீஷ் மீடியம்லாம் ஃபஸ்ட்டு தமிழில் எழுதுங்க. மனப்பாடம் செய்ய மனப்படம் வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் எழுதிட்டீங்களா? ஃபஸ்ட்டு இதை மேலே வந்துட்டு இது போடுவீங்கல்ல, என்னது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல, அது மாதிரி மேலே எழுதி வைங்க. ஃபஸ்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு. நல்லா பெருசாக எழுதணும், தெரிகிற மாதிரி எழுதணும். பேனா யூஸ் பண்ணு. அது என்னது, பென்சிலா? சரி. என்ன அர்த்தம் இதுக்கு? மனப்பாடம் செய்ய மனப்பாடம் தேவை. கோகுல் மணி, என்ன அர்த்தம் இதுக்கு? தெரியலையா? மனப்பாடம்னா என்னது? மனசில் பதிய வைக்கிறது. கரெக்டா? படமாக மாற்றணும், வார்த்தையாக எழுதக்கூடாது. இப்போ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க, மரம்னு சொன்னால் மரம் ஞாபகத்துக்கு வருதா? அது மாதிரி எல்லா விஷயம். பாக்டீரியா அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அணு, அணுன்னா என்ன? கொசுவா? எங்கே இருக்குது? கண்ணுக்கே தெரியாதா? மைக்ரோஸ்கோப் இருந்தால் அது தெரியுமா? உன் உடம்பு எதால் ஆணுச்சு? செல் எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆணுச்சு. அப்போ அந்த அணுவை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம உடம்பு யாரோட கேரக்டராக இருக்கும்? நம்ம உடம்பு எதால் ஆச்சு? செல் எதால் ஆச்சு? அணுக்களால். அப்போ நம்ம உடம்போட கேரக்டர் யார் கேரக்டர் தான் இருக்கும்? அணுவோட கேரக்டர் தான். அப்போ அணுவை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அணுனா என்னன்னு கேள்வி கேட்கணும். தூள். ஆமாம், வெரி குட், நல்ல கேள்வி. நம்ம உடம்பு அணுவெல்லாம் அணுச்சுன்னு தான் பார்த்தோம். நம்ம உடம்பு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. சரி, நல்ல கேள்வி, கேள்வி கேட்கணும். சாக் பீஸோட தூள் விழுகுது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. அம்மா கவனிமா, நீங்கள் பேசுகிறதுக்காக இங்கே வரல, என்கிட்ட பேச தான் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் காலையிலேருந்து சாயந்தரம் பேசிகிட்டே தானே இருக்கீங்க. என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும். அதுவும் அதுதான் சொல்ல வரேன். அதுவும் இதே தான் பதில். காற்றுவே தவறான வார்த்தை. வாயு, கேஸ், இங்கிலீஷில் கேஸ், அதான் சரியான வார்த்தை. கேட்டார் கதிர் தானே? சாக் பீஸ் துகள், அதுவும் அணுவால் ஆணுச்சு. அணு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, சாக் பீஸ் தூள் ஏன் சார் கண்ணுக்கு தெரியுது? அதேமாரி இவர் கேட்குற ராகேஷ், காற்றுன்னாரு, காற்றே தப்பான வார்த்தை. வளிமண்டலம், அதான் சரியான வார்த்தை. இங்கிலீஷில் அட்மாஸ்பியர். கேஸ், வாயு, அது ஏன் சார் கண்ணுக்கு தெரில? அதுக்காக இதே தான் பதில். அணுக்களால் ஆனதான் எது? நம்ம உடம்பு. நம்ம உடம்பு தெரியுதா? ஏன்னா நிறைய அணுக்கள் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கும். தள்ளி தள்ளி இருந்தால் தெரியாது. சின்ன லைட்டாக ஒரு மொயிட் இங்கே கவனிங்க, அதெல்லாம் அப்புறம் ஊற்றிக்கலாம். என்கிட்ட கதை கேளு, பேசுகிற கதையை கேளு. கதை தானே சொல்கிறேன், படிக்கலாம் சொல்லல. சின்ன தண்ணி ஒரு பொட்டு அங்கே போட்டுருங்க, கண்ணுக்கு தெரியுமா? தண்ணி தெரியிற அளவுக்கு அது தெரியுமா? ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுருக்க, சரியா? ஒரு பொட்டு சும்மா
இப்போ இப்படி வச்சுக்குவோம். துணி ஈரமாக இருக்குது, அதில் உள்ள தண்ணி கண்ணுக்கு தெரியுமா? அதில் உள்ள தண்ணி கண்ணுக்கு தெரியுமா உனக்கு? தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரமாக இருக்கிறது, தெரியாது. அதே தண்ணி புழிஞ்சு ஒரு டப்பாவில் வை, அங்கே தண்ணி தள்ளி இருக்கு, நீர் துகள்கள்லாம் டப்பாவில் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அதுதான் புரிஞ்சுதா? அணுலாம் தள்ளி தள்ளி இருந்தால் தெரியாது, எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, அதான் சாக் பீஸு. ஸோ தெரியுது. அப்போது சாக் பீஸோட தூள் விழுகுதுல்ல, அந்த ஒரு சின்ன தூளில் நூற்றுக்கணக்கான அணுக்கள் இருக்கும். புரிஞ்சுதா? அதேமாதிரி கேஸ் இருக்குல்ல, அட்மாஸ்பியர், வளிமண்டலம், அதுலேயும் துகள்கள்லாம் தள்ளி தள்ளி இருக்கும், தெரியாது. அது ஒன்று சேர்த்துனா அப்படின்னா தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ நம்மளை சுற்றிலும் நீராவி இருக்குது தெரியுமா? நீர் வாயு இருக்குது தெரியுமா? இப்போ வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த டேபிளில் வைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அந்த வாட்டர் பாட்டில் சுற்றியில் என்ன இருக்கும்? எங்கே இருந்து வந்துச்சு அந்த தண்ணி? வாட்டர் பாட்டிலுக்குள்ளேருந்து வந்துச்சா? வெளியில் இருந்தா? ஹீட்டாகி உருகுதா? சரி, எல்லாம் சொல்கிறீங்க, கிளாரிட்டி இல்லை. பாப்போம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். பேசிக் தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான். நீட்டெல்லாம் சும்மா டுபாகூர், நீட்டாவது ஜேஇ ஆகுது. நீ வீட்டில் அப்ரோச் வேறு மாதிரி மாறிடும். கூலிங்காக எடுத்து தண்ணி இங்கே வச்சிட்றேன்னா, அந்த தண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றிலும் வளிமண்டலம் இருக்குது, அந்த வளிமண்டலத்தில் நீர் ஆவியாக இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஓகேவா? பாட்டில் எடுத்து வச்சோன்னா அது குளிர்ச்சி அடைஞ்சி நெருங்கி வந்துடும். நீராவியில் என்ன ஆகிருக்கும்? நெருங்கி வந்துடும், தள்ளி தள்ளி இருக்கும். அட்மாஸ்பியரில் இங்கே ஒரு வாட்டர் பாட்டிலு, இந்த வாட்டர் பாட்டில்னு கற்பனை பண்ணிக்கும். கூலிங் எடுத்து வச்சாச்சு, மாலிகுல்லாம் அப்படி நீராவி தள்ளி தள்ளி இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இங்கே வச்ச உடனே இந்த சுற்றியில் இருக்கக்கூடிய நீராவிலாம் நெருங்கி வந்து ஒரே இடத்துல ஒரு 150 மாலிகுல் ஒன்றா சேர்ந்துக்கும். 50 மாலிகுல் ஒன்றா சேர்ந்துடும். அது ஏன் ஒன்றா சேர்ந்துச்சு எதுன்னு பார்ப்போம், அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஆட்டமோ மூலக்கூறோ, அணுவோ மாலிகுலோ தள்ளி தள்ளி இருந்தால் கண்ணுக்கு தெரியாது, பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்கன்னா தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீ எந்த ஒரு வார்த்தையை படித்தாலும் நம்மளோட ரிலேட் பண்ணி என்ன பண்ணணும், படமாக மாற்றிக்கணும். இப்போ அணுன்ற வார்த்தையை நம்ம என்ன ஏதோ இப்போ மார்க்குக்கு படிச்சிருப்போம், அப்படி கிடையாது. நம்ம உடம்பு முழுவதும் எதால் ஆணுச்சு? செல்லால் ஆணுச்சு. செல் எதால் ஆணுச்சு? புரிஞ்சுதா? அப்போ அணுவை பற்றி படிக்கும்பொழுது யாரோ எங்கேயும் படிக்கக்கூடாது. அது மாதிரி சோறு சிங்கிறமா, அது ஃபுல்லாக எதால் ஆணுச்சு? அணுக்கள். காய்கறி அணுக்கள், அதாவது செல்லு, அதெல்லாமே அந்த செல் எதால் ஆணுச்சு? அணுக்களால் ஆனது. அந்த அணுவை தின்னு தான், அந்த செல்களை சாப்பிட்டு தான். சார் காய்கறிலாம் செல்லா சார்? ஆமாம், காய்கறி மீட்டெல்லாம் திங்கிறீங்கல்ல, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, எல்லா கறியும், மீன் எல்லாம் செல்லால் ஆணுச்சு. அந்த செல்லை சாப்பிட்டு அந்த செல்லில் இருக்கக்கூடிய மாலிகுல் ஆட்டம்லாம் யார் சாப்பிடுவா? நம்ம உடம்புல உள்ள செல் சாப்பிட்டுக்கும், அப்புறம் வளரும். அதை பற்றி விதியெலாம் இருக்குது, பார்ப்போம். இந்த மாதிரி நீ எதை படித்தாலும் என்ன கோகுல்மணி, படமாக மாற்றணும். படிப்பாங்க உட்காந்துருக்கக்கூடாது. படிக்கிறேன், மந்திரம் ஓதுறேன், மனப்பாடம் பண்ணி மந்திரம் ஓத போகிறேன், என்ன இதுக்கு என்ன அர்த்தம், இது எங்கே இருக்குது, சரியா? ஓ அதுக்கு என்ன அர்த்தம், அந்த அந்த பொருளுக்கு என்ன வார்த்தை, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அந்த பொருளுக்கான வார்த்தையை தெரிஞ்சுக்குவ, அவ்வளோதான். நீ என்ன பண்ணுற இப்போது, அது அந்த பொருளுக்கான அர்த்தங்கிறத எதுவுமே தெரியாமல் வெறும் வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணுறோம். அதை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும். வார்த்தையை படிக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு, சரியா? அதுதான் இது. என்னது? மனப்பாடம் செய்ய மனப்பாடம் வேண்டும், படமாக மாற்றிடு. உன்னை சுற்றி எங்கே இருக்குது அப்படின்னு. இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷில் வேணுமா? டு மெமரைஸ், விசுவலைஸ் தி திங்ஸ். ஓகேவா? மனப்பாடம் செய்ய மனப்பாடமாக மாற்றிடு. எதை படித்தாலும் இதுக்கு அர்த்தம் படமாக மாற்றிட்டுனா புரிஞ்சிட்டேன்னு அர்த்தம்.
அதான் என்னது? புரிஞ்சுக்கிட்டுனா அதுக்கு பேர் என்னது? படிப்பு. உன்னை சுத்தியில நடக்கிறது. ஓகேவா? எழுத்துனா என்ன? இப்போ நான் சொல்கிறேன், நேராக இருக்கீங்க, வார்த்தையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறீங்க. சரியா? இப்போ எங்கேயோ தெரியாத ஒருத்தர் இருக்கான் பக்கத்து ஊருக்கு, அவனுக்கு நான் இங்கிறது புரிய வைக்கணும். என்ன பண்ணலாம்? இப்போல்லாம் ஃபோன் வந்துருச்சு, யூடியூப்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் இல்லை. அதுக்கான கருவி தான் என்னது? எழுத்து. நான் என்ன சொல்ல வரேனோ எழுத்தாக மாற்றி வச்சுருவேன். நான் படித்து என்னவா மாற்றிக்கணும்? அதை படமாக மாற்றணும். அப்போ தான் புரியுதுன்னு அர்த்தம். அந்த எழுத்து எங்கே இருக்குது? இப்போது உங்கள் புக்கில் வச்சுருக்கான். நீ எழுத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, எழுத்தோடு சேர்ந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு படமாக மாற்றணும். நம்ம பேர் என்னம்மா? பிரியதர்ஷினியா? திவ்யதர்ஷினி. அடுத்தது புத்தகம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நேராக இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை வாய்மொழியில் சொல்லிடுறேன். தூரமாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதுதான் எழுத்தை எழுதி வைக்கிறோம். அப்போ நீ புக்கை படிக்க என்னவா பண்ணணும்? படமாக மாற்றிக்கணும். சரியா? அடுத்தது தேர்வுனா என்ன பார்த்துட்டோமா? நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டீச்சர் நேருக்கு நேராக இருந்தாக்க என்ன பண்ணலாம்? என்னம்மா இதுக்கு என்னம்மா அர்த்தம் நான் கேட்குறேன்னா, டீச்சர் வேறு எங்கேயும் இருக்காங்க, நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கேள்வி எழுத்தாக கேட்டிருப்பாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே அந்த புரிஞ்சதை வச்சு என்ன பண்ணணும்? புரிஞ்சதெல்லாம் படத்தெல்லாம் எழுத்தாக மாற்றணும். அதான் தேர்வு. இதை தான் பண்ணணும். சரியா? மாற்றிக்கணும். இனிமேல் நீ எதை படித்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம், இது எங்கே இருக்குது, கேள்வி கேட்கணும். படிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? கேள்வி. என்ன கேள்வி கேட்கணும்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது நம்மளை சுற்றில எங்கே இருக்குது, இது என்னென்ன வேலையெல்லாம் நமக்காக செய்யும், அதனால நமக்கு நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்பீங்களா? ஸ்கூலில் டீச்சர் கேள்வி கேட்டால் ஆனால் கேட்க விட மாட்டாங்க தானே? விடுவாங்களா? சொல்லுவாங்களா? வெரி குட். கேளுங்க. புரியலாம், இதுக்கு என்ன சார் அர்த்தம், என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். எது புரியல கேட்கணும். புரியாமல் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது. பண்ணுவீங்களா? அதை தான் அங்கே பண்ண போகிறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ எடுத்த உடனேலாம் உங்களுக்கு புக்கு எடுக்க மாட்டேன். அன்னன்னைக்கு தேவையான நடத்துகிறத புக்கு அந்த இது சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் பேசிக், அடிப்படை. நம்ம உலகம்னா என்ன, அணுவுனா என்ன, அணுவை பற்றி, நம்மளை சுற்றியில் உள்ள இயற்கையை பற்றி படிக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சயின்ஸுனா தவறு, அதுக்கு பேர் இயற்கை அறிவியல். அதான் பாருங்கள், தாய்மொழியில் படிக்கிறது. அறிவுனா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் தான் அறிவு. உனக்கு தேவையான அறிவை ஒரு புத்தகமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? இயல். இயல்னா என்ன அர்த்தம்? புத்தகம். அறிவு கூட்டல் இயல். என்ன அறிவியல்? இயற்கைனா என்ன? மனுஷனால படைக்காதது. சரியா? மனுஷன் படைக்காததெல்லாம் இயற்கை. வெரி குட். ஏன் நம்மளே வந்துட்டு என்னது? இயற்கை தான். அப்படி இயற்கையை பற்றி நமக்கு படிக்கிறோம் இல்லையா, அந்த பாடத்துக்கு பேர் தான் என்னது? இயற்கை அறிவு. சரியா? இங்கிலீஷில் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல்னால் இயற்கைன்னு அர்த்தம். அப்போ இதில் இந்த இயற்கை அறிவியலில், ஃபிசிக்கல் சயின்ஸில், சயின்ஸுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஃபிசிக்கல் சயின்ஸ் அதான் கரெக்ட். இயற்கை அறிவியல் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? இயற்கையை பற்றி அறிவை நாம் அந்த புத்தகத்துலேருந்து பெறலாம். அதுக்கு பேர் தானது இயற்கை அறிவியல். அதை சுருக்கி அறிவியல்ன்றான். அப்போ இயற்கை அறிவியல்னா ஆப்போசிட் என்ன இருக்கும்? இயற்கை மனிதனால் படைக்கப்படாது. சரியா? ஆப்போசிட் என்ன? இயற்கைக்கு ஆப்போசிட் வார்த்தை. அப்போ மனுஷன் உருவாக்குனதெல்லாம் என்னது? செயற்கை. நம்ம கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறதுனால ஒரு சில விஷயம்லாம் உருவாயிருக்கும்.
அதான் செயற்கை அறிவியல். அப்போது அறிவியல்னு ஒன்று படித்தோம், இன்னொரு புக்கு என்ன இருக்குது, அதுக்கு பேர் தான் சமூக அறிவியல். சார் செயற்கை அறிவியல்னு வைக்காம ஏன் சார் சமூக அறிவியல்னு வச்சுருக்காங்க? அப்படின்னா சமூகம்னா என்ன? இயற்கை நம்மளை சுற்றிலும் தான் இருக்குது. சரியா? கேள்வி கேட்கணும். வெரி குட், நீ சொல்கிறதெல்லாம் குட். கேள்வி கேட்கணும், அதான் கேள்வி. பார்த்துக்கோ, என்னடா சார் கேள்வியே கேட்குறாரு. கேள்வி கேட்டால் தான் நீ அறிவு வளர்த்துக்க முடியும். என்னையுமே கேள்வி கேட்குறாரு, உன்னை கேட்குறேன்னா நீ அறிவு வளர்த்துக்க போகிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, ஐயோ சார் நம்மளை கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு அப்படின்னு தாழ்வு மனப்பானம் வரக்கூடாது. அதேமாரி எனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது. கட்டுறது கையளவு. எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துணிக்கூண்டு தான் எனக்கே தெரியும். சுண்டு விரலோட நகை இருக்குல்ல, அந்த அளவு தான் எனக்கே தெரியும். ஐயோ நமக்கு இது கூட தெரியலையே, அந்த எண்ணம் வரக்கூடாது. சார் நம்மளே கேள்வி கேட்குறாரு, அந்த தாழ்வு மனப்பானம் அதெல்லாம் வரக்கூடாது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை யாரை வெளியில் போய் கேள்வி கேட்குற, அவங்களுக்கு தெரியலனா விட்டுறணும், கண்டுக்கூடாது. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் உன்ட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். தெரியலாம் சொல்லி தருவேன். நீ எப்படி இருக்கணும், தெரியலாம் தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கணும். புரிஞ்சுதா? கேள்வி கேட்கணும். கேள்வி தான் கற்றுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கற்றுக்கிறதுனா என்ன மோகித்? அதான்டா பார்த்தோம். கற்றுக்கிறதுனா என்ன? அதான் கல்வி, எஜுகேஷன். அப்படின்னா என்ன? கற்றுக்கிறதுனா என்னடா? இப்போ தான்டா பார்த்தோம். நம்மளை சுற்றியில் இருக்கிற தெரிஞ்சுக்கிறது, அதான் என்னது கற்றுக்கிறது, கல்வி. நீ பேக்கே நோண்டிகிட்டு இருக்கடா, அதான்டா பிரச்சனை. சரி கவனிங்க, நல்லா வந்து உட்காருமா இந்த பக்கம். ஏமா கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்க? காலையில் சாப்பிட்லன்னா அப்படி தான், கால் வலிக்கும், சமணம் போட்டு உட்கார முடியாது, எல்லாம் நடக்கும். காலைல சாப்பிடாம போகவே கூடாது ஸ்கூலுக்கு. காலையில் சாப்பிட்றது தான், அதை வச்சு தான் நம்ம உடம்பு அன்றைக்கி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும். நீ சாப்பிட்ல அப்படின்னா அதுக்கு வேலை செய்ய முடியாது, சத்து இல்லாமல் போயிடும். காலையில் சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். சரியா? ஆமாம். அடுத்து என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், உங்கள் புக்லேயே இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். சமூக அறிவியல். அது ஏன் சார் அப்போ செயற்கை அறிவியல் ஏன் சமூக அறிவியல் வச்சுருக்கேன்? சமூகம்ன்ற வார்த்தை என்னென்னா, மக்கள் ஒன்றா கூட்டமாக வாழ்ந்தால் அதுக்கு பேர் சமூகம். அப்படி நம்ம கூட்டமாக வாழ்ந்ததுனால உருவானது தான் அரசியல், அரசாங்கம். கூட்டமாக வாழ்னா அரசாங்கம் இல்லை, காட்டுக்குள்ள நம்ம பாட்டில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி கூட்டமாக நம்ம வாழ்ந்ததுனால உருவானது தான் வரலாறு. பார்ப்போம் எல்லாமே. வரலாறுனா என்ன, அரசியல்னா என்ன, அப்புறம் பொருளாதாரம். இப்போ கூட்டமாக வாழ்கிறோமா உங்கள் கிராமத்தில், மேட்டுப்பட்டி கிராமத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? காலையில் எழுந்திரிச்சு அப்பா அம்மாலாம் வேலைக்கு போகிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போய் அவங்க உழைப்பை கொடுப்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. அதை வச்சு அவங்களும் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. எல்லோரும் ஒரே வேலை பார்க்குறாங்களா? ஒருத்தர் பெயிண்ட் அடிப்பார். எல்லாம் இந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க, ஒருத்தவங்க டீ, ஒருத்தர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவார், ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுவாங்க ரோடெல்லாம். எல்லாரும் சேர்ந்தது தான் யார்? இந்த சமூகம். இப்படி மேட்டுப்பட்டி கிராமத்தில் யார் யார் என்னென்ன வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, எப்படிலாம் சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு படித்தா தான் என்னது பொருளாதாரம். எல்லோரும் எதுக்கு போகிறாங்க வேலைக்கு? பொருள் ஈட்டுறதுக்கு. சாப்பிட்ணும், ட்ரெஸ் வாங்கணும், வீடு கட்டணும், பொருள். எப்படி பொருளை ஈட்டுறாங்க? வேலைக்கு போய். எந்த வேலைக்கு போய் ஈட்டுறாங்க? அதை பற்றி படித்தா அதுக்கு பேர் என்னது பொருளாதாரம், பொருளியல். இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? உன்னோட அரசியல், உன்னோட பொருளியல், உன்னோட வரலாறு. இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? இந்த பூமி.
சார் பூமி எப்படி சார் தீர்மானிக்கும்? மேலே ஒருத்தர் இருக்கார் சார், எல்லாம் தலைவிதி சார், அவர் தான் சார். ஆமாவா? நீ என்ன சாப்பிடணும்? ஏமா நீ ஒரு கற்பனையில் போயிட்டியா? இரு, கற்றுக்கிட்டு அப்புறம் போய் வீட்டில் போய் கற்பனை பண்ணு. கற்றுக்கிட்டு போய் வீட்டில் போய். அப்படியா? சரி, கற்றுக்கிட்டு போய் வீட்டில் போய் கற்பனை பண்ணு. இங்கே பாதியிலேயே கற்பனையில் போயின்னா அப்புறம் நான் சொல்கிறது புரியாது. ஓகேவா? அதான் பொருளாதாரம். அப்போ நம்மளுடைய பொருளாதாரம், அரசியல், அப்புறம் வரலாறு. நம்ம முன்னோர் எப்படி இருந்தாங்க, இது மூணையும் தீர்மானிக்கிறது யார்? பூமி. அப்போ பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதான் என்ன படம்? புவியியல். அப்போ உன்னுடைய சமூக அறிவியலை தீர்மானிக்கிறவர் யாரு? பூமி. அப்போ பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பூமியில் நம்ம எங்கே இருக்கோம், ஏன் மழை பெய்யுது, ஏன் திடீர்னு வெயில் அடிக்குது, ஏன் பகல் இரவு வந்து போகுது, அது என்ன சந்திர கிரகணன்றான், பௌர்ணமின்றான், அமாவாசைன்றான், தேய்பிரன்றான், வளர்பிரன்றான், எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒரு பார்ட். அது அப்புறம் எப்போ, எந்த காலத்தில் என்ன சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் யார் தீர்மானிக்கிறா? பூமி. அப்போ பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா கூடாதா? கோகுல்ராஜ், அதுதான் புவியியல் இருக்கு. இப்படி சமூக அறிவியலை தீர்மானிக்கிறதுனால தான் சமூக அறிவியல் எதை சேர்த்திட்டாங்க? புவியியலை சேர்த்திட்டாங்க. இந்த நாளையும் சமூக அறிவியலை படிக்கிற, இயற்கை அறிவியல் எங்கே படிக்கிற? சயின்ஸ் புக்கில். அது ஆக்சுவலாக சயின்ஸ்னு சொல்லக்கூடாது, ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். இயற்கை அறிவியல். ஃபிசிக்கல் என்ன அர்த்தம் மோகித்? இயற்கைன்னு அர்த்தம். அதில் என்னென்ன இது இருக்குது? 3ஆக பிரிப்பாங்க இயற்கை அறிவியலை. வெரி குட். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி தான், அப்புறம் தான் ஃபிசிக்ஸ். தமிழில் வேதியியல், இயற்பியல், உயிரியல். வேதியியல்னா என்ன சார்? யாராவது ட்ரை பண்ணுங்க. வேதியியல் என்ன படிக்கிறீங்க பாரு? எல்லாம் முட்டி செத்தவனா இருக்கீங்க. ஒழுங்காக காலைல சாப்பிட்றதுல எல்லாம் சோறு சாப்பிடுங்க. நல்லா சோறு மட்டும் சாப்பிடக்கூடாது, காய்கறி இதெல்லாம் சாப்பிட்ணும். காய்கறி, முட்டை இதெல்லாம் சாப்பிட்ணும். சத்து இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பாட்டி தாத்தாலாம் பாரு, எவ்வளோ நேரம் வேணாலும் சமணம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்பா அம்மாலாம். ஆமாவா? நம்மளால் உட்கார முடியல அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட்லன்னு அர்த்தம். பார்ப்போம், பயாலஜியில் அதெல்லாம் தெரிஞ்சுது. அறிவியல் 3 பாடம் இருக்கா? வேதியியல், இயற்பியல், உயிரியல். வேதியியல்னால் என்ன சார்? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு? எல்லா பொருளும் எதால் ஆணுச்சு? அணுவால் ஆணுச்சு. அதுக்குள்ளே யார் யார் இருக்கா? செல்லா? அணுவுக்குள்ளே செல் இருக்கா? கேள்வியை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். நிறைய அணு சேர்ந்தது தான் செல்லு. சரியா? பார்ப்போம். பதில் கேள்வி கேட்கல நான், சும்மா அதுக்குள்ளே ஒரு அணுவுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கா? அந்த அணுவெல்லாம் சேர்ந்து என்னவா மாறும்? அப்படி மாறின பொருளை நம்மளால் பிரிக்க முடியுமா? எப்படி பிரிக்கலாம்? இப்போ தங்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அதை அவங்க கற்று வச்சதை வச்சு என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணு பேர் என்னம்மா? கௌசல்யா. கௌசல்யா. கௌசல்யான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, தெரியுமா? கௌசல்யா ஹீரோயின் தெரியுமாம்மா? விஜய் படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க. விஜய், அசித்து அவங்க படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இங்கே கவனி. என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அந்த எல்லாம் அதை பற்றிலாம் படித்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? வேதியியல். ஆமாம் தானே? வேதியியல் படத்தில் தானே இருக்குது மொத்தம் எத்தனை அணுக்கள் இருக்குது, எத்தனை வகையான அணுக்கள் இருக்குது மொத்தம். தனிமங்கள் அட்டவணை இருக்குல்ல, அதில் எத்தனை இருக்கும்? 100
3 108 பக்கத்தில் வந்துட்டீங்க. இன்னொரு 7 118 ஆட்டம்ஸ். இந்த 118 அணுக்களால் ஆனதான் இந்த நம்ம எல்லாமே. இப்போ நம்ம உடம்பை பிரிச்சின்னா வேற பிரிச்சின்னா என்ன கிடைக்கும்? செல்லு கிடைக்கும். செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த 118 அணுக்கள் யாராவது தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது எல்லா பொருளும் எதால் ஆச்சு? சரியா? அந்த எந்தெந்த அணு என்னென்ன அணு கூட சேரும் சேராது இதை பற்றிலாம் படிச்சுன்னா அதான் என்னது? வேதியியல். நம்ம உடம்புல வேதி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. லேபில் பண்ணுறாங்கல்ல, நடந்துகிட்டே இருக்கு. வேதி மாற்றம் நடக்கலாம் டெட் பாடி. அடுத்து இயற்பியல், ஃபிசிக்ஸ். அதுவும் இந்த பொருள்லாம் எதால் ஆணுச்சுன்னு லைட்டாக படிப்போம். அப்புறம் அந்த பொருள் இப்போ ஃபேன் ஓடுதா, எதனால் ஓடுது? லைட் எரியுதா அப்படின்னா என்ன, எதனால் எரியுது? இப்போ நான் பேசுகிறேன்ல ஒளி, இது எதனால் உருவாகுது? இதை பற்றிலாம் படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? இயற்பியல். இந்த இயற்பியலும் வேதியியலும் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. உடம்பை தொட்டு பாருங்க, ஹீட்டாக இருக்கா இல்லையா? ஹீட்டாக இருக்கா இல்லையா? ஹீட்டாக இல்லைன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம், டெட் பாடின்னு அர்த்தம். தரையை தொட்டு பாரு, டெட் பாடி என்ன ஆயிரும்? ஜில்லுன்னு இருக்கும். ஹீட்டாக இல்லை உடம்புல அப்படின்னாக்கா நம்ம உடம்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன சார் எரியுதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அடுப்பு இருக்குல்ல, அடுப்புக்கு விறகு வைக்கிறோமா, விறகு எப்படி எரியுது? அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எரிஞ்சாதான் ஹீட்டு கிடைக்கும். ஹீட்டு கிடைச்சாதான் நம்ம உடம்பு ஃபங்க்ஷனாக இருக்கும். பார்ப்போம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஓகேவா? அதான் தெரிஞ்சுட்டு வரோம். எரியலை அப்படின்னாக்கா அதை தொட்டு பார்ப்பாங்க பாருங்க. செத்து போயிட்டான் ஒருத்தம்னா தொட்டு பார்ப்பாங்களா? ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு, பாடி ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அப்போ நாங்கள் என்ன நடக்கலை? வேதி வினை நடக்கலை. அப்போ நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? வேதி வினை இயற்பியல் வினைகளுடைய கூட்டு தான் வந்து என்னது? உயிர். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலாம், அது சாதாரண பொருள். சரியா? அப்போ வேதி வினை இயற்பியல் வினை ரெண்டு நடக்கிற ஒரு ஃபேக்ட்ரி, அதான் உயிர். பாக்டீரியாவாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், மரம் இருக்கட்டும். மரம் உயிரா இல்லையா? அந்த உயிர்களை பற்றி படித்தோம்னா அதான் என்னது? உயிரியல். இங்கிலீஷில் உயிருக்கு. சாப்பிட்டியா சாயந்தரம் இல்லையா? விளையாண்டு முடித்த உடனே சாப்பிட்டுட்டு தான் வரணும் ஏதாவது. சரியா? போய் கோகுல்ராஜ், நீ சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சிங்களா முதல்ல விளையாண்டுட்டு? சாப்பிட்டியா இல்லையா? நேற்று சாப்பாடு கொண்டு வந்தேன், இப்போ காணும். நேற்று நீ தானே சாப்பாடு இருக்கா? சரி சரி, சாப்பிடாமல் வரக்கூடாது. சீக்கிரம் 6 மணிக்கு விட சொல்கிறேன் சாரை. முடித்த உடனே ஏதாவது சாப்பிட்டு தான் வரணும், சாப்பிடாமல் வரக்கூடாது. சாப்பிட்டுட்டு தண்ணி நல்லா குடிச்சிட்டு வரணும். புரிஞ்சுதா? இப்போ நீ ஆக்டிவாக இருக்கணும்னா என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். நீ சாப்பிட்டா தான் ஃபுட்டு அதுக்கு கிடைக்கும். அப்போ தான் மூளை வேலை செய்யும். பார்ப்போம், எல்லாம் தெரிஞ்சுக்கும் பயாலஜியில். ஒழுங்கா காலையில் அதேமாரி எல்லோரும் சாப்பிடும். காலைல சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பிட்ட? வெஜிடபிள் ரைஸா? எங்கே வீட்லையா? சரி, காலைல முட்டை கிட்டலாம் சாப்பிடுங்க, ஒரு முட்டையாவது. இந்த பிஸ்கட் வாங்கி தராங்களே வீட்டில், அந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு காலைல சாப்பாட்டப்போ முட்டை சேர்த்திக்கிங்க. விளாட்ற பசங்களாம் எல்லாருமே சாப்பிட்ணும். முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முட்டை உள்ளே போனால் தான் இப்போ நீங்கள் வேலை செய்கிறது, மூளை வேலை செய்கிறது. அப்புறம் வளர்றீங்களா, அதுக்குள்ள எங்கேருந்து வரும்? நீ சாப்பிட்ற சாப்பாடு தான். விதி இருக்குது, பார்ப்போம். பொருண்மை அழியா விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? என்னது அந்த விதி? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிச்சிருக்கியா? என்னது அப்படின்னா வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு, யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதி. இன்னும் வேற மாதிரி சொல்கிறேன், பொருள் அழியா விதி. பொருளை அழிக்க முடியாது. ஒரு வகையான பொருள் தான் என்னாகும், இன்னொரு வகையான பொருளாக மாறும். இப்போ நீ வளர்றியா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் உடம்புல பொருள் குறையுது அதிகமாகுதா? அதிகமாகிட்டே போகுதா? அப்போ நீ உடம்பு வளருது இல்லை? அப்போ உடம்புல செல்லோட நம்பர் அதிகமாகுது.
செல்லோட நம்பர் அதிகமாகுதுன்னு அர்த்தம் அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அந்த அணு எங்கேருந்து கிடைக்கும்? சாப்பாட்டில் இருந்தால் கிடைக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? ஒழுங்கா சாப்பிட்ணும். காலையில் நல்லா சாப்பிடணும். இந்த பிஸ்கட்லாம் வேணான்ருங்க. பிஸ்கட்டு பொதுவாக என்ன பண்ணு, முட்டை வாங்கி முட்டை வேவிச்சு கொடுமான்னு சொல்லுங்கள். புரியுதா? பிஸ்கட்டில் என்ன கிடைக்குன்னா, சோறு இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது அது மட்டும் தான் கிடைக்கும். அதில் பார்ப்போம் எல்லாத்தையும். இதெல்லாம் எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை, உன் புக்கில் இருக்குது. அதை தான் கற்றுக்க போகிறோம். ஆமாம், இப்போ உன் உடம்பு வளருதுன்னா நீ பூமாலாம் வளர முடியாது, சினிமாவில் மாதிரி. அப்போ அதுதான் கவனி. அப்போ என்ன பண்ணணும்? நீ அதுக்கு இன்னும் ஒரு செல்லு 2 செல்லாக மாறணும்னா அதுக்கு நீ ஃபுட்டு கொடுக்கணும். ஆமாம், பூமானா வந்துச்சு. நீ ஒன்று ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறும். நீ சாப்பிட்ட அரிசி செல்லாக மாறும். சினிமாவில் மாதிரி பூம்பா அந்த தெலுங்கு படத்தெல்லாம் வரும்ல, ஒரு எப்படிம்பாரு ஜெண்டா முண்டாண்டு அங்கே ஒன்று பரிசா அப்பெல்லாம் வராது. புரிஞ்சுதா? நீ வளரன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பொருள் கொடுக்கணும். பொருள் தான் இது உணவு. புரிஞ்சுதா? அதான் அந்த விதி. 2-3 விதியில் உலகமே அடங்கிடும். பொருண்மை அழியா விதி 7வதுலேயே இருக்கும். அது 7வது 8வதுலேயே. அப்புறம் ஆற்றல் அழிவின்மை விதி, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஆற்றல் வேலை செய்யணும்னா ஆற்றல் வேணும். இப்போ நான் கையை கால் ஆற்றல்னா என்ன வேணும்? ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும்? நீலாம் உருவாக்க முடியாது அந்த ஆற்றலை. சாப்பிடாமே ஒரு சாமியார் 10 வருஷம் இருந்தாமல் அப்பெல்லாம் இருந்தாலும் இருக்க முடியாது. ஏமாத்துறான்னு அர்த்தம், செத்து போயிடுவான். அப்போ அவன் கை காலை இயக்கணும், கண்ணு சிமிட்டணும், மூளை வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆற்றல். ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும்? நீ கேட்டல கேள்வி, ஏன் சார் அது எரியுது உடம்பு? நீ சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எப்படி அடுப்பு எரியும் பொழுது ஹீட் ரிலீஸ் ஆகி லைட் வருது, அது மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல, அதில் கார்போஹைட்ரேட்னு ஒன்று இருக்கும், அது உடையும், ஹீட்டு கிடைக்கும். அந்த ஹீட்டு தான் இப்போ உங்கள் உடம்புல நீங்கள் ஃபீல் பண்ணுற ஹீட். அந்த ஹீட்டை வச்சு தான் கண்ணு சிமிட்டுறது, தலையாட்டுறது, மூளை வேலை செய்கிறது, எல்லாமே எதில் இருக்குது? எதில் படிக்கிறோம்? இதெல்லாம் உயிரியல்ல, அறிவியல்ல உயிரியல். அதுக்கு தான் படிக்கிற நீ. இங்கே படிக்கிற, செய்ய மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேன், அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு சாப்பிடாம சுற்றுறது, எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம். புரிஞ்சுதா? அதுக்கு தான் படிக்கிறது. அப்போ படிப்புனா என்ன? வாங்க ரிவிஷன் பண்ணி முடிப்போம். நம்மளை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சிக்கிறது. நம்மளை சுற்றியில் நடக்கிறத எதுக்கு புரிஞ்சிக்கணும்? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, மார்க் எடுக்கிறதுக்கா? நீ புரிஞ்சிருக்கியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ புரிஞ்சிருதுன்னா எழுதிடுவ, அப்போ மார்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ படிப்பு உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிறது. எதுக்கு புரிஞ்சுக்கிற? சந்தோஷமாக வாழ்கிறது. புரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன பண்ணுவேன்? நல்ல விஷயத்தை செயல்படுத்துவேன், கெட்டதுலேருந்து ஒதுங்கி இருப்போம். இப்போ கை கழுவுறது, பாக்டீரியாவெலாம் ஒதுக்குறது, தேவையில்லாமல் சாப்பிட்றதெல்லாம் ஒதுக்குறது. ஏன்? நமக்கு கெடுதல். தேவையானதை சாப்பிட்ணும், தேவையான செயலை செய்யணும். ஏன்? நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது. அதுக்கு தான் படிக்கிறோம். புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி தேவையானதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நீ படித்து என்னவா பண்ணணும்? படமாக மாற்றணும். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். சரியா? வேறு டவுட் ஏதாவது இருக்கா? அதேமாரி அதெல்லாம் என்னவா பிரித்து வச்சுருக்காங்க? 2 புத்தகத்தில் பிரித்து வச்சுருக்காங்க. அறிவியல், இயற்கையில் நடக்கிற விஷயத்த அறிவியல் புத்தகத்தில் வச்சுருக்கான். மனுஷனால் உருவாக்கின விஷயத்தில் எந்த புத்தகத்தில் வச்சுருக்காங்க? சமூக அறிவியல். நீ எதை படித்தாலும் இது எங்கே நம்ம லைஃப்பில் இது எங்கே இருக்குது, ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். கல்வியில் முதல் ஸ்டெப்பு எது? கேள்வி கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்கணும். சரியா? ஆமாம். அதேமாதிரி ஸ்கூலில் இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒரு தடவை கேளுங்க, தெரிலன்னா விட்டுருங்க. திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. என்கிட்ட வந்து கேளு, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, படிப்பு சரி. அடுத்தது தேர்வு அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு நீ எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் தேர்வுக்கு இன்னொரு பேர் என்ன? டெஸ்ட்டு அப்படிங்கிறது. நீ புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சோதனை செய்கிறாங்க. புரிஞ்சு வச்சுருந்தேன்னா ஆன்சர் வரப்போகுது. இவன் புரிஞ்சு வச்சுட்டான்பா, இவனுக்கு இவ்வளோ மார்க் கொடுன்னு கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? மார்க் வந்துடும். அப்புறம் பாஸ் ஆகி போயிடுவேன்.
நீட்டு ஜேஇலாம் என்னது தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நேற்று என்ன பார்த்தோம்? 2-3 விஷயம் பார்த்தோமே. நீளம்னா என்னன்னு பார்த்தோம். நீளம்னா என்ன? வெரி குட் கோகுல்மணி. நீளம்னா என்ன? அளக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் அல்லது தொலைவு, அதுதானே நீளம். வேற என்ன பார்த்தோம்? வெரி குட். அளவீடுனா என்ன பார்த்தோமா? குழந்தை மாதிரி உட்காந்துனா ஈஸியாக வந்துடும். படமாக மாற்றி வந்துடும். எதாவது படிச்சுட்டு வந்தீங்களா இன்னைக்கு நேற்று நடத்தினதை? அவ்வளோதான். அதான் சொன்னல, சினிமா பாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா ஞாபகம் வருதா? அது கதையாக பார்த்தேன். ஆனால் ஸ்கூலில் காலையில் படித்தது கேட்டால் தெரில. அங்கே தப்பு நடக்குது. அதை தான் மாற்றணும். நேற்று கேட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்கிறீங்களா இன்றைக்கி? ஆன்சர் ஏதாவது படிச்சுட்டு வர சொன்னாங்களே, ஆன்சர் எப்படி வருது? புரிஞ்சுக்கிட்டது. புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? படமாக மாற்றணும் வார்த்தையை, வேலை முடிஞ்சு போச்சு. அளவீடு, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது. அளவீடுன்னா என்ன? அளக்கிறது. எதெல்லாம் அளப்போம்? எல்லாத்தையுமே அளவு பல மொழியே இருக்கும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டி கீட்டிலாம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அளக்காமல் எதுவுமே இல்லை. அரிசி வாங்குற, பருப்பு வாங்குகிறோம், எண்ணெய் வாங்குகிறோம். அது மாதிரி ஒரு அளவீடு தான் இது நீளம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரியா? டவுட் எதுவும் இருக்கா? அதுக்கு ஒரு அளவீடு இருக்கும், அவ்வளோதான். அதுவும் நீளம்தான். அதுக்கு பேர் நீளம்தான். அதுக்கான அழகு தான் வேற. இங்கேருந்து விண்வெளி, பூமி ஒரு பாயிண்ட்டு. இரு, நீளம்னா என்ன தானே கேட்ட? நீளம்னா என்ன? பதில் சொல்லு. சொன்னீங்க முன்னாடி சொல்லு. நீளம்னா என்ன அர்த்தம்? ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அதுதான் நீளம். அவ்வளோதான். ஓகேவா? நீ இங்கே டேப்பில் அளக்குற சார், அது மீட்ரு. இங்கேருந்து சென்னை எவ்வளோ தூரம் இருக்கிறது, எதில் அளப்ப? அதுவும் டேப்பில் தான் அளப்ப. அதெல்லாம் வேற வேற பெயர். அதெல்லாம் வந்துட்டு என்னது? அலகு அப்படிம்பாங்க, யூனிட். புரியுதா? நீளம்னா ஓகே, அதில் நிறையா நீளம் இருக்கு. இதே இந்த ஸ்கேல் இருக்குல்ல, அது எவ்வளோ திக்னஸ் இருக்கு, அதுக்கு ஒரு அலகு யூஸ் பண்ணுவார். மில்லிமீட்டர், டெசிமீட்டர், மைக்ரோமீட்டர், நானோமீட்டர். புரிஞ்சுதா? அதெல்லாம் வந்து அலகு. நீளத்துக்கான பல்வேறு அலகு. சரியா? அது மாதிரி நீ பூமிக்கும் கோள்களுக்கு இடையே எவ்வளோ தூரம் சார் இருக்கு, அதை அளக்கிறதுக்கு ஒரு அலகு இருக்கு, வானியல் தூரம். அதை படிச்சுட்டு அதான் நீளத்துக்கான அது ஒரு அலகு. அது ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? வானியல் தூரம். இல்லை சார், இன்னும் வேற இருக்கு சார்னு கேட்குறியா? 2 நட்சத்திரத்துக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம், அதை அளக்கிறதுக்கு ஒளி ஆண்டுன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. இப்போ பக்கத்தில் துணி அளக்கிறதுக்கு மீட்ரு, சேலத்துக்கும் சென்னைக்கு உள்ள தூரத்தை அளக்கிறது. அது மாதிரி பூமிக்கும் வேற கோளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கிறதுக்கு வானியல் அலகு. அது மாதிரி நம்ம நட்சத்திரம், நமக்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரம் இது. புரியுதா வித்தியாசம்? கரெக்டாக யூஸ் பண்ணும் வார்த்தையை, மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நீளத்துக்கான அலகு. நீளத்துக்கான அலகு இதெல்லாம். ஃபர்ஸ்ட் நாம பார்த்தது என்ன? நீளம். அதில் நிறைய இது இருக்கு. மீட்ரு, சென்டிமீட்ரு, மில்லி மீட்ரு, நானோமீட்ரு. சரியா? இதெல்லாம் துணை அலகுன்னு சொல்லுவாங்க. சின்ன அதை மீட்டரை சின்னதாக உடைக்கிறது. புக்கில் இருந்துச்சு, படிச்சுட்டு தான் வந்தீங்க. அது ஏதோ லைட்டாக அங்கங்கே டச் பண்ணிட்டாங்க, அதோட தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப தூரத்தை அளக்கிறது கிலோமீட்டரு, வானியல் அலகு, இங்கிலீஷில் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒளியாண்டு, லைட் இயர், பார்செக்னு ஒன்று, அந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? இதெல்லாம் நீளத்தை அளக்கிறதுக்கான வெவ்வேறு அலகு. ஓகேவா? சரி, வேற குட். அது மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கம்மி வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகேவா? வேற அதெல்லாம் நடத்திட்டாங்களா? இன்றைக்கி நடத்துனாங்களா? இப்போ நான் சொன்னதில் எது நடத்தினாங்க? நிறைய நடத்துனாங்களா? நிறை. வேற என்ன நடத்துனாங்க? இன்னைக்கு நடத்தலையா? சரி,
சரி பரவாயில்ல. வேற டவுட்டு? கோகுல்ராஜ், ராகேஷ் இல்லையா? டவுட் வரணும். கேள்வி கேட்டால் உனக்குள்ளே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும், இதெல்லாம் என்னடான்னு தேடணும். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கணும், சார் இது சரியா நான் சொல்கிறது, இல்லை இதை மாற்றிக்கன்னா மாற்றிக்கணும். அதான் கல்வி. அடுத்தது தாமரை. அதை நான் சொல்கிறேன் அப்புறம். ஃபார்மல்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போடுறதெல்லாம் ஃபார்மல் செப்பல் கிடையாது, சரியா? அதனால் சொல்லியிருப்பாங்க. காலில் பக்கில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் பாரு, அந்த மாதிரி செப்பல் வாங்கி போடுங்க. நீங்கள் போடுறது பக்கில் இருக்குமா, நடுவில் விரல் லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குது? அப்போ என்ன ஆகணும், உன் நடை ஸ்டைல்லாம் மாறி போயிடும், ஃப்ரீயாக நடக்க முடியாது. அது ஒரு மாதிரி, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நடப்பேன். அப்போ உன்னோட ஸ்ட்ரக்சரு பாடி லாங்குவேஜே மாறிடும். நீங்கள் டவுட் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்டு வரணும் சாயந்தரம், சரியா? கேள்வி கேட்பேன் நாளைக்கு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்பேன், சொல்லணும். புரியுது? ஏதாவது டவுட் இருக்கா? சரி. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? என்ன இருக்குது வீட்டில் போய் பண்ணு இன்னைக்கு, இல்லை பண்ணிட்டு போ, இங்கே இருந்து பண்ணிட்டு போறியா? நீமா ஏதாவது டவுட்டு? இன்னும் நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு என்ன வேலை பண்ணியிருக்கோம்? படிப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். சரியா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் தான் புத்தகமாக இருக்கும் வந்துட்ட. பார்க்கலாமா? இன்னைக்கு போதும், கிளம்பலாம். 6:30க்கெலாம் அங்கே இருக்கணும், லேட் ஆகக்கூடாது. 6:30க்கு. அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் மிஸ் பண்ணினாலும் அடுத்த நாள் புரியாது, நான் பொறுப்பு கிடையாது. புரிஞ்சுதா? இன்னைக்கு என்னென்ன பார்த்தா இதை எழுதிட்டு போங்க. உட்காரு, எங்கே டியூஷன் நோட் எடுத்து இதெல்லாம் எழுது. ஃபஸ்ட்டு பேஜில் இதெல்லாம் எழுதி வைக்கணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுதான்னு பாரு, பதில் தெரியணும், சரியா? எழுது டக்குன்னு. சீக்கிரம் எழுது பார்ப்போம். டியூஷன் நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கணும் இதெல்லாம். அதை இங்கே வேறு இடத்துல ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோ. ஆறாவது சும்மா கவனி நீலாம், அப்புறம் நான் சொல்லித்தரேன், கற்றுக்கோ. எழுதுனியா? நீ என்ன எழுதுன்னு எடுத்துகிட்டு வா பார்ப்போம். உன் பேப்பர் எடுத்துகிட்டு வா, எழுதுன பேப்பரை, பேர் எழுதியிருந்தால் அதை மட்டுமே எடுத்துகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். மோகித். எடுத்துகிட்டு வா பேப்பர் எடுத்துகிட்டு வா. பேர், எந்த ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்கூல்னு எழுதுனியா? அதை மட்டுமாவது எழுதுனியா? பேர், எந்த ஸ்கூலு, எத்தனாவது படிக்கிற, எழுதி கொண்டு வா, கொடுத்துட்டு போவேன்ட்ட. புரியல? இங்கிலீஷே எழுதிக்கோ, அது என்ன இங்கிலீஷ் என்ன பெரிய விஷயமா?